செஞ்சான் வராது. எவனாவது முன்ன 2 ஃப்ராட் இருப்பான், போலி இருப்பான். ஆனா உண்மையாக ஓதிய ஒரு ஆளி அந்த தவறு செய்ய மாட்டார். காரணம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீமுக்கு அர்த்தம் மாத்திரமல்ல, அந்த தர்ஜுமாவை முழுவதுமாக படித்தவர்கள் ஆலிமார்கள். அப்படிப்பட்ட ஆலிமார்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் இன்றைக்கு இந்த சமூகம் போக வேண்டுமே. இன்னைக்கு இந்த சமூகம் போகிறதா? ஆலிம்கள் முன்னெடுக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சிக்கும் இந்த சமூகம் மதிப்பு மரியாதை தருவது கிடையாது. ஆயத்தும் ஹதீஸோடு பேசக்கூடிய ஆலிம்களுடைய மஜ்லிஸ்களில் எத்தனை அவாம் நாசுகள் நாம் கலந்து கொள்கிறோம். இப்படி இதற்கெல்லாம் காரணம் என்ன? மனமுறிவுகள். அவர் பேசுற நாங்க கேட்க மாட்டோம், அந்த அலிசா பேசுனா நாங்க கேட்க மாட்டோம், இந்த அலிசா பேசுனா நாங்க. இப்ப எந்த அலிசா தான் பேசணும் உங்களுக்கு சொல்லுங்க? மண்ணுக்குள்ள போன அலிசா வந்து பேசினா தான் கேட்பீங்களோ? இதை நான் ஒரு குறையாக சொல்லவில்லை. வாழும் காலத்திலேயே மனமுறிவோடு வாழ்ந்தால் எப்படி புரிந்து கொள்ளக்கூடிய பண்பு, அந்த ஹிக்மத்தான நுணுக்கமான பார்வை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? நீங்க நல்ல ஈமான் தரியா வரணும்னா 1000 கிலோமீட்டர் செஞ்சு அல்லாஹ்வுடைய தீன அடையணுன்ற அவசியமே கிடையாது. 100 கிலோமீட்டர் போகணுன்ற அவசியமே கிடையாது. 2 விஷயம் தான், ஈமான் முஜ்மல், ஈமான் முஃபஸ்ஸல். இருந்த இடத்திலே படிக்கலாம். ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி என்று தொடங்கக்கூடிய முஜ்மலும், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி என்று தொடங்கக்கூடிய முஃபஸ்ஸலும், இந்த இரண்டையும் ஒரு முஸ்லிம் அர்த்தத்திற்கத்தோடு உருவாக்கினார் என்று சொன்னால், யார் நேரானவர்கள், யார் நேர்மையானவர்கள், யாருக்கு பின்னால் ஷரியத்தை நாம் தேட வேண்டும் என்ற அந்த ஈமானுடைய பார்வை அல்லாஹ் அவருக்கு தந்து விடுவார். முஜ்மலையும் முஃபஸ்ஸலையும் படிக்காத சமூகம், முஜ்மல் முஃபஸ்ஸலுடைய அர்த்தங்களை விளங்கிக் கொள்ளாத சமூகத்திடத்திலே யார் என்ன சொன்னாலும் நம்பதான் செய்வார்கள். அரபில கீழ காலன்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இங்க சொன்னாங்க, அங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, எவங்க சொன்னாங்க. ஷரியத் வந்து நம்ம தாத்தா விட்டது கிடையாது. ஷரியத் என்பது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். அல்லாஹ் எதை விதைத்தானோ அதன்படிதான் அது வளர வேண்டும். இன்றைக்கு நாம் எல்லோரும் நம் இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஒரு விதையை ஷரியத்தில் விதைக்கிறோம், அது தப்பாக முளைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஈமான் இப்படி கோணலாக போனதற்கு காரணம் மனமுறிவுகள். அந்த மனமுறிவுகளை நாம் சரி செய்து கொண்டால் நம் வாழ்க்கை சரியாகிவிடும். புரிந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் அடைந்து கொள்ளலாம். நம்ம வாழ்க்கையை நம்மளை யாராவது திட்டி இருப்பாங்க, நாம யாராவது திட்டி இருப்போம். ஏதாவது சண்டைகள்ல 1-2 வார்த்தை வெளிப்பட்டிருக்கோம். ஏதாவது ஒரு பெரிய சண்டை, மன கசப்பு தந்திருக்கோம். எல்லாத்தையுமே காரணமா வச்சுக்கிட்டு அப்படி பேசிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, எங்களை அப்படி நடத்திட்டாங்க, எங்களை இப்படி பண்ணிட்டாங்க, எல்லாமே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எப்படி மறக்க முடியும்? நியாயமானதுதான், மறந்துதான் ஆக வேண்டும்.